கண்டிப்பா நிலா இந்த வீட்ட விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சோழனுக்கு வந்துட்டு ஒரு சவாரி வருது. அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலாவோட அப்பா தான். அவர் வந்துட்டு நெறைய சவால் விடுறாரு. இது நம்ம ப்ரோமோல பார்த்துருப்போம். நிலாவ எப்படியாவது நான் கூட்டிட்டு போயிருவேன். என் கூட வந்துருவா. இனி 1 வாரத்துல அவ எப்படி வரான்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆ நம்ம சோழன் இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நிலா இந்த வீட்ட விட்டு வெளியில வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிலாவோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நிலாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அதாவது நிலாவோட அண்ணியோட நம்பர்லேருந்து கால் பண்ணி பேசுறாங்க. "அ நான் உன்கிட்ட அன்னைக்கு நீ பேசணும்னு ட்ரை பண்ண. ஆனா நான் பேசல. மது வந்து சொன்னா மதி வந்து சொன்னா, "உங்க வீடு எப்படி இருக்கு? 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லி சொன்னா. "நீ அந்த வீட்ல ஏன் இருக்கிற? பெத்த அப்பாவா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. நீ சொன்னத நான் ஒத்துக்கிறேன். சூர்யாவ உனக்கு பிடிக்கல. ஆனா நாங்க கல்யாணம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சு தான் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம். ஆனா அதுவே தப்பா போயிருச்சு. அதுக்காக நீ இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற மாப்பிள்ளையோட வீட்டுல வந்து வாழ்றதுக்கே வசதி இல்லாத வீடா இருக்கும்போது, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது." அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நிலா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, "நீ பேசாம கிளம்பி வந்துரு" அப்படின்னு சொல்லவும் தான், அப்பதான் தெரியுது இவங்களுக்கு இவங்க வந்து நம்மள கிளம்பி வர வைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதுதான் என்னோட வீடு, நான் அங்கே வர முடியாது. என்னோட கனவுகள் என்னன்னா, நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உன்னோட விருப்பத்தை தான் நான் நிறைவேற்றுறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சென்னையிலேயே நம்ம ஒரு வீடு பார்த்துடலாம். திருவண்ணாமலையிலேருந்து நம்ம எல்லாருமே இங்கே வந்துடலாம். நமக்கு இங்கே பிஸ்னஸ் இருக்கு இல்லையா? அதனால இங்கே வந்துடலாம்ப்பா, நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து நிலா வந்து கண்டிப்பாக சரின்னு சொல்லிக்கிற மாட்டாங்க. ஆனால் இதுக்கு பதிலாக நிலாவோட அப்பா வேற ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பல்லவனை வந்துட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணோம், இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் ஏதாவது டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிலா அங்கே இருக்க மாட்டா. நம்மளால தான் இவங்க இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவளே கிளம்பி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பாவும் அண்ணனும் பிளான் பண்ணுறாங்க.